நம்ம ஃபேமிலி பார்க்க போகிறோம். ஐ ஆம் த ஃபேன் டேபிள்னு மங்குவால சீசனாக பேசுவோம். ஒன்றரை மேலே பார்க்க போகிறோம். இந்த மங்க பற்றி சொல்கிறோம். நம்ம ஹீரோ ரொம்ப ஓவப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோனை கிடைக்க வில்ல மாட்டோம். நம்ம ஹீரோ சீனில் வரானா நம்ம ஹீரோனில் பேடஸ்லாம் வச்சு பண்ண போன அர்த்தம் என்ன, நம்ம ஹீரோ வில்லத்தனமே நம்ம ஹீரோ ரொம்ப பேடஸாக இருக்கும். அதை பற்றி நம்ம கடையை உள்ள பார்க்கலாம். உங்களுக்கு நிச்சயமாக மங்கோ பிடிக்கும் நான் நம்புறேன். ஏன்னா இந்த மங்கோ அவ்வளோ வெறுத்தனமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கொஞ்சம் பிடிக்காம போனா இருந்தாலும் போக இந்த கடை ரொம்ப வெறுத்தனமாக போகும். அதனால் நீங்கள் மறக்காம எல்லாம் வீடியோ பாருங்க. சில பண்ணி வேலை பேசுகிறேன் தகவல் போகலாம். ஆரம்பத்திலேயே ஒரு அரசனை காமிக்கிறாங்க. அந்த அரசு ஆஃபிலையும் உனக்கு என்ன தைரியம்டா முடி சுட்டு விழான்னு பெச் பண்ணியிருப்பேன். நின்ற பையன் அந்த நின்ற பையனும் நம்ம 6 கேட்டஸ் லேண்ட்ஸ் நம்பலாண்டு ஒன்று அப்படி இருக்க போகிறேன். நான் பாலசனையும் செய்ய மாட்டேன் டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவனை கூட ஒருத்தங்க இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுக்குறீங்க. சரி இதை பார்த்துட்டு இருக்க போகிறேன். என்னால் இந்த லேண்டோட ஒரு டிசேபிளாக இருக்குது, எனக்கு பிடிக்கல. சரி சொல்ல என்ன தாட்டாவும் என்னப்பா சானு உனக்குன்னு 5 ரூபாய்க்கு கடையில் போய் லேஸ் வாங்க மாட்டோம். டிசேபிளான லேஸ் போட விஷயமா பொசுக்கு மட்டும் வேணாங்கிற இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் கேட்க அவன் பால் வெளில காமிக்க சானும் நான் அப்படி சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு புடக்குள்ளி தலை போய் கேட்க ஏய் நீ லாரியா புடக்குள்ளின்னு சொல்ல என்ன தெரியும். இப்போ பேசிட்டு கடுப்பா பக்கத்தில் நம்மளா லாடுறாங்க. அந்த லாரியா மட்டும் ஏதாவது நம்ம கிடையாது ஹீரோ. அதாவது ஹீரோன்னு சொல்லலாம் இந்த வில்லன்னு சொல்லிக்கலாம். நம்ம ஹீரோவும் நான் ஒரு ரீனகண்ட் ஐடியான்னு பாடிக்க மாட்டேன். இந்த பாடிக்கு ஒன்று பார்த்தா இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த கேரக்டர் பேர் என்னன்னா ஜூசிங். அதோட இவன் தான் கிடைக்க வில்லன் போல. வில்லன் போலன்னு சொல்லுவோம். நாடா வில்லனே கிடைக்கும். இந்த ஒரு ஹீரோ பெரிய அளவுனா எனக்கு வில்லன் நமக்கு. ஏன்னா விக்ரம் பார்த்த ரோலக்ஸ் மட்டும் எனக்கு கிடைக்குன்னு பார்த்தேன். என்ன ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம் ஏன் என்கிட்ட இருக்குன்னு பிள்ளை. ஏன்னா எப்பயும் ஹீரோஸோட சிஸ்டம் என்கிட்ட இருக்குது. இந்த சிஸ்டம் வச்சு ஒவ்வொரு லக்கு அதோட கலர்ஸை வச்சு டிஃப்ரெண்ட் பண்ணேன். அந்த டிஃப்ரெண்ட் என்னன்னா பச்சை கலர் என்ன பார்த்தேன். அந்த பையன்கிட்ட நான் பச்சை கலர் பறச்சின்னு இருக்குது. அது வேணா கடைக்கு ஹீரோ போட. ஆனால் எனக்கு ரொம்ப கிட்ட வில்லனால கருப்பை பிடிச்சி கபடி பையன் ஒரு வில்லனா இப்படி கருப்பை பிடிச்சி வைங்க. ஏன்னா சீக்கிரமாக சாக போனால் எனக்கு இந்த இடத்த அமைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு கபடி என்ன டேய் என்ன நீ பேச மாட்டேன். அவர் போய் கேட்டா நான் சரி கேட்க பக்கம்டா டே நீ யார்கிட்ட பேசுறேன்னு சொல்லி கேட்க சுட்டிலாம் அவர்கிட்ட போய் மன்னிப்பிக்கிறேன்னு கேட்க நான் ஏன் அவன்கிட்ட மன்னிப்பிக்கிறோம். நானும் செட்டுக்கு ஃபியூச்சர் அவன்கிட்ட ரொம்ப டேலண்ட் ஆகுவேன். அதோட நான் யார்கிட்ட பொண்ணுக்காக பேசுகிறேன். அந்த பொண்ணே அப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் முடிச்சுட்டு இருக்கப்போ ஹீரோ பாவம் பையப்பட மாட்டேங்கிச்சு. ஆனால் இது கொஞ்சம் ஜாலியாக சொல்லி போய் பார்த்துருக்கப்போ இந்த சானோ ஏய் நீனா அசியாம இந்த பேசாமட்டாலே நீ அவ்வளோ கெட்டாடான்னு சொல்லி கேட்க லாடு இப்பயே சொல்லுங்க. அவனை முடிச்சுட்டு வந்தேன். சரி அவனும் போய் ஜீரோ திருப்பட சானும் ட்ரெஸ்ஸிங் அப்புறம்னா அதான் இல்லை ஃபயர் எடுத்து அவனை அடிக்க 2 பேரும் அடிச்சு எங்கிட்ட என்னமோ சினிமாவில் பார்க்க மாட்டேன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் இங்கே இருக்கப்பா ஸ்டென்ட்டு ஒவ்வொரு லவர்ஸை பிடிப்பாங்க. அப்படி இருக்கப்போ இவன் மட்டும் இந்த மேட்ச் ஓட்ட போயிட்டா இவன் மட்டும் இந்த கடைக்கு ஹீரோவுக்கே லைக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கப்படி நம்ம சானும் அவன் டோக்க அடிச்சிடறான். அவனும் இட்டா இவ்வளோ பாவம் கேட்க அவங்க சுற்றி எல்லாம் சக்கான பண்ணலாம். அவனை பற்றி அவ்வளோ இவ்வளோ பேசி இருக்கப்போ புட்டி இருக்காருன்னு வான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் இவ்வளோ பிரச்சனை காரணமாக யாருன்னா என் பக்கம் எங்கள் பொண்ணு இந்த பொண்டாயா இருக்கல காரணம் இப்படி அப்புறம் பண்ணிக்கிட்ட 350 பாயிண்ட்ஸ் இருக்கேன். அப்புறம் இவ்வளோ நான் கடையை ஹீரோயின் போட அப்படி சொல்லிட்டு நீ சேனல் ஜெயிச்சிடும்னு நம்பினேன். ஏன்னா ரொம்ப காமாக ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா நீ உனக்கு சேனல் தெரியும் சேனல் பொண்ணு தெரியும். அது உங்கள் 2 பேர்த்துக்கும் 2 பேர்ட்டையும் தெரியும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கிற யூனிவா சொல்ல நீ பயந்துட்டு இருக்கேன் சொல்லிட்டு காப்பி கீழே வைக்க அந்த பொண்ணும் பயந்துட்டு இருக்கு. இந்த காப்பி சின்ன பூச்சி சொல்ல ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கப்படி என் பொண்ணும் காப்பி டப்பா பவுண்டில் வச்சு காப்பி விட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன கப்பலை தீ விட்டாலும் சேக் செய்ய மாட்டேன் ஆடிட்டு இந்த மட்டும் பார்த்து அவன் பயமாக இருக்க சொல்லிட்டு அந்த பொண்ணை கையை பிடிச்சேன். கப்பு ரொம்ப சூடாக இருக்கல பார்த்து கை சுற்ற பொண்ணு மீரோ பஞ்சில் கூட நம்ம பொண்ணு வைக்க போகிற மீரவும் டக்குனு சிஸ்டம் வந்து நடுவில் வந்துட்டு சிஸ்டமும் நீ உங்களுக்கு இப்போ 10 பாயிண்ட் கிடச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அங்கே சேனலுக்கு 10 பாயிண்ட் வயசு ஆயிடுச்சு. இன்னும் கடையை போட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஏன்னா சிஸ்டமாக ட்விஸ்டாக இருக்கீங்க ரொம்ப ட்விஸ்டாக இருக்கேன். எதுக்கு கூட வெத்தனமா பொருள் நம்ம ஹீரோவும் வில்லத்தனமாக அங்கே நம்ம சேனல் என்ன தையம்டா அந்த பொண்ணு மேலே கையை வச்சுப்பேன் அவனும் வெளியாகிட்டேன். கிட்ட வராங்கன்னா டேய் நானும் எப்படின்னு சொல்லி சொல்ல டேய் நான் இன்னும் அவ்வளோ போயிட்டு என்னாச்சும் போய் ஹோட்டலில் போயிட்டே இருப்பான்டான்னு சொல்லி சொல்ல நம்ம ஹீரோ அவன் சொன்னால் கரெக்டாக. ஏன்னா இப்போ இல்லை இங்கே இருக்க எல்லா தோக்கடிச்சிட்டு என்ன பஞ்சு அடிக்கிறோம் முடிச்சா என்ன கொட்டை சொல்லி சொல்லுவான். நானும் சரி சொல்லுவோம் சொல்லிட்டு அவனும் போயிட்டு அவனு ஏதாச்சும் ஒரு டெக்னிக் கற்றுக்கிட்டு வந்து என்ன போட்டு தள்ளிட்டு போயிடுவான். இதாக எல்லா கடையில் இருக்கிற ஒரே விஷயம். ஆனால் இப்போ நம்ம நடக்க சொல்லி நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு நம்ம ஹீரோ பாந்துக்கிட்டே போவேன். நம்ம சானும் நீ என்ன பாந்துக்கிட்டே ரொம்ப பயந்துருவோம் நினச்சியாடா. ஓ அப்போ நான் பயப்பட மாட்டியா அப்போ இப்போ பாடுறான் ஹீரோ ஹாரா வெளியே ஒன்று அதுக்கே சேனல் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோ கண்ணை திறந்துருக்கேன். நம்ம சேனலை ஒட்டிக்கிட்டே ஒரு ஹீரோ ஹாரா போயிட்டு வெளியில் போய் ஒரு பேங்க் கிளாஸ் மட்டும் பாடுவோம். நம்ம ஹீரோ சேனல் மண்டிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ என்ன தேண்டா ஓவாட்டி நாக்கேன்னு சொல்லியிருப்பேன் சரி நம்ம ஹீரோ ஜஸ்ட் அவன் ஹாரா வச்சு அவனை மண்டியை போகிற வைக்க சுட்டின எல்லாம் சாக்காகி பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாகுபலி வரப்போ நம்ம பல்வாஜன் அப்பா மட்டும் போயிட்டு அந்த பொண்ணு போயிட்டு சாஞ்சி பாட்டு பயந்துட்டு இருக்கேன். இதோட சாப்பிட்டு இந்த மங்கத்துக்கு முன்னாடி நான் போயிட்டு இருக்கேன். மட்டும் இல்லாமல் வர வீடியோஸ் மாதிரி சப்போர்ட் பண்ணி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருங்க. அப்புறம் நம்ம ஏதோ உங்கள் இந்த வீடியோ பெறுவோம் உங்கள் விஹெச்